நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய மச்சான் கடையில் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுடைய பெங்களூர் பிரான்ச்சில் என்னுடைய அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எந்த வருஷம்? நான் 71லேருந்து வேலை செஞ்சேன். எங்கள் அண்ணன் 70லேருந்து இங்கே இருந்தார், பெங்களூரில் இருந்தாங்க. 74, 75 அவங்க பெங்களூர் ஆஃபீஸை வைண்டப் பண்ணுறேன்னாங்க. அப்போ நாங்கள் 2 பிரதர்ஸும் சேர்ந்து இங்கே கடையை ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் பெங்களூரில் 6-7 புரோக்கர்ஸ் எங்களை போல் இருந்தாங்க. அந்த 6-7 புரோக்கர்ஸும் அண்ணன் தம்பியாக தான் இருந்தாங்க. 6-7 புரோக்கர்ஸும் அண்ணன் தம்பி தான் இருந்து அந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாயங்காலம் 7 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் அந்த 7 புரோக்கர்ஸும் ஃப்ரெண்டாக இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உள்ள பிஸ்னஸ் டயத்தில் எல்லாரும் இனிமையாகிடும். யாரும் யாரையும் பார்க்க மாட்டோம், யாரும் யாரையும் சிரிக்க மாட்டோம். அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இவன் என்ன பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸ் தவிர மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க, எதை வாங்குறாங்க, அந்த ஐட்டத்தை நம்மளும் ட்ரை பண்ணணும், நம்மளும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நாக்பூர் அண்ட் பெங்களூர் 2 ஊரும் இந்தியாவுக்கு சென்டர் ஆஃப் பிளேஸ். Nagpur center of many Hindi speaking state. Bangalore is center of all South Indian states. எல்லா கமாடிட்டியும் பெங்களூர் வரும். பெங்களூர்லேருந்து தான் எல்லா ஊருக்கும் போகும். நாங்கள் 7 பேர் இருந்தோம். 7 பேரில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தனித்தனி ஏரியா தான் வச்சுருந்தோம். நான் சேலம் மட்டும் வச்சுருந்தேன். என் சேலத்துக்கு வேறு யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் தேனி பண்ணுவார், ஒரு ஆள் மதுரை பண்ணுவார், ஒரு ஆள் தூத்துக்குடி பண்ணுவார். அதுபோல் எங்களுக்குள்ளேயே அன்அஃபிஷியலாக நாங்களாகவே டிசைட் பண்ணி அந்தந்த ஃபீல்டு தான் வியாபாரம் பண்ணுவோம். இதை தவிர 1-2 ஓவர்டேக் ஆகும். சேலத்துக்கு யாருக்கும் வரல, திருப்பூருக்கு நான் பண்ணதுக்கு யாரும் வரல, கோயம்புத்தூருக்கு யாருக்கும் வரல. ஆனால் நான் பண்ண மதுரைக்கு வேறு ஆளும் மதுரைக்கு பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆள் தேனிக்கு பண்ணார், அதே ஊருக்கு இன்னொரு ஆள் தேனி பண்ணார். அதனால் எல்லாரும் அவங்க என்ன வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்கங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிருந்து வாங்கி பண்ணணும். இதில் ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் செல்லர்லேருந்து வாங்கி பையருக்கு கொடுப்போம். பையருக்கு செல்லர் யாரும் தெரியாது, செல்லருக்கு பையர் யாரும் தெரியாது. நாங்கள் இன்பிட்வீன் இருந்துட்டு அந்த குவாலிட்டி, ரேட் அண்டு பேமெண்ட் 2க்கும் நாங்கள் கேரண்டி. அவங்களுடைய பேமெண்ட்டு இன் டைமில் வாங்கி கொடுக்கணும். இந்த சரக்கு விச் குவாலிட்டி வாங்கணுமோ அந்த குவாலிட்டியே சரக்கு லோடாகி நம்ம பார்ட்டிகளுக்கு போகணும். அதுபோல் தான் போகும். அந்த பணம் அவங்க வரலைன்னா அந்த பேமெண்ட்டு நாங்கள் தான் கொடுக்கணும். 85 and 86 எனக்கு 2 பார்ட்டியோட ஹியூஜ் லாஸ் வந்தது. 85 ஒரு பார்ட்டி ஃபெயிலியர் ஆச்சு, இந்த லாஸை கிடைச்சோம். 86 ஒரு லாஸ் வந்தது. 85 லாஸ் வர்றப்ப கோல்டை விற்று அடைக்கணும்னு நினச்சோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணி இன்கமில் அட்ஜஸ்ட்டோம். 87 லாஸில் வீடையே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த லாஸும் பை த மெர்சி ஆஃப் காட் வி ஹவ் செட்டில்டு வித்தின் 2 years. 87 உள்ளதை 89க்குள்ளே எனக்கு லீனியண்ட்டாக கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பார்ட்டியோட பேமெண்ட்டை நான் தான் கொடுக்குறேன், நான் இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன் சொல்கிறத வச்சு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு லேடிஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என் அண்ணன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப அமைதியான பர்சன். நாங்கள் 7 பேரும் 7 ஃபேமிலியும் பிரதர்ஸும் எல்லாம் ஒன்றாவே டிஃபன் சாப்பிட போவோம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றாவே சண்டே அன்னைக்கு சினிமா போவோம், மார்னிங் டிஃபன் ஒன்றாவே சாப்பிடுவோம். ஆனால் அடுத்த நிமிஷமே எல்லோரும் டிஸ்போஸ் ஆகி எல்லோரும் சூசகமாக தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்போம். மெதுவாக தான் ஃபோன் பேசுவோம். அப்போதைக்கெல்லாம் அந்த எஸ்டிடி ஃபெசிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரங்க் கார்டு தான் புக் பண்ணி வரணும். பேமெண்ட் எல்லாமே பை போஸ்ட்டு தான் வரணும், கவரில் தான் வரும். போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், நியூ தரப்பட்டோட எல்லா பண்டிலும் எடுத்துகிட்டு அவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸை வச்சு எல்லாம் வருஷப்படுத்துவார். இந்த ரோடுக்குள்ளது, இந்த ரோடுக்குள்ளது, இந்த ரோடுக்குள்ளது. நாங்கள் 7 புரோக்கர்ஸோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து பார்த்துட்டு
அவருக்கு எந்த ஊர்லேருந்து தபால் வந்திருக்கு, இவருக்கு எந்த ஊர்லேருந்து டிடி வந்திருக்கு, எல்லா மேட்டரும் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாமே முதல் நாள் ஆர்டர் வந்தது எங்களுக்கு. அதாவது ஆஃப் ரேட்டுன்னு இருந்தது. அப்போ ஈவினிங் 7 o'clock டு மார்னிங் 8 o'clock ட்ரங்க் கால் புக் பண்ணி வரும். அந்த ஆர்டரை எடுத்து வச்சுட்டு அந்த சரக்கை வாங்கி அதுக்கு லாரி பிடிச்சி லாரியை ஏற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்தோட பிஸ்னஸ் சேலத்துக்கு டைரெக்டாக போயிடுச்சு. அப் டு தருமபுரிக்கு பிஸ்னஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப் டு ஒசூர் வரைக்கும் தான் பிஸ்னஸ், பெங்களூர்லேருந்து. இப்போ ஒசூருக்கு கூட பெங்களூர்லேருந்து சரக்கு போகிறது கிடையாது. இந்த பக்கம் தும்கூருக்கு போகிறது கிடையாது. இந்த பக்கம் மைசூர் மாண்டியா கூட போகிறது கிடையாது. ராம்நகருக்கு போனால் உண்டு. மற்ற எல்லா ஊருக்கும் அந்தந்த ஊருக்கு டைரெக்டாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. அதனால் நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு ஆல்மோஸ்ட் ஓவர். அதாவது என்டிபேட்டு, ஓட்டிப்பேட்டு, யசவந்த்பூரில் போய் சரக்கு பார்த்து என்கொயர் பண்ணி பார்ட்டிகளுக்கு சொல்லி ஆர்டர் எடுத்து போடுற பிஸ்னஸ்ஸு போயிடுச்சு. இன் அண்ட் அரவுண்ட் பெங்களூர் நிறைய ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ், மில்லுகள் வந்துட்டு, மைதா மில்ஸு, ரைஸ் மில்ஸு, சுகர் மில்ஸு. நாங்கள் இப்போ மில்லுலேருந்து வாங்கி அனுப்பிட்டுருக்கோம். முந்தி ஒரு நாளைக்கு 10 டன்னு தான் ஏற்றுவோம், 6 பார்ட்டிக்கு ஏற்றுவோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 25 டன் ஏற்றுறோம், ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் ஏற்றுவோம். அதாவது ஒரே ஒரு ஐட்டம் தான் ஏற்றுவோம். முந்தி கடலப்பருப்பு, தோராம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்த 15 டன்னு 5 பார்ட்டிக்கு ஏற்றுவோம். இப்போ ஒரே ஒரு ஐட்டம் அரிசி மட்டும் வாங்குவேன், 20 டன் ஏற்றுவேன். அந்த இதுக்கு எனக்கு லாரியும் பிடிக்க வேண்டியதில்லை. அவங்களே லாரி பிடிப்பாங்க, அவங்களே ஏற்றுவாங்க. பேமெண்ட்டு கேட்க வேண்டியதில்லை, பேமெண்ட்டு அங்கேருந்து ஆர்டிஜிஎஸ் தரும். நமக்கு அப் டு டேட் ரேட் இருக்கணும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ண அந்த 7 பேரும் ஆல்மோஸ்ட் நியாயமான முறையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த லாஸ் வந்தாலும் நாங்கள் மிஸ்யூஸும் பிஸ்னஸை பண்ணலை. இந்த ஆள் பணத்தை வாங்கி அந்த ஆளுக்கு, அந்த ஆள் பணத்தை வாங்கி இந்த ஆளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு போடுறது, அது போல் இல்லாமல் எல்லாருமே உழைச்சோம். எல்லோரும் ஒரே ஹோட்டல், விஸ்ராந்தி பவன் ஹோட்டல் என்டிபேட்டில் 3rd மெயின் ரோடு இருக்கும். எல்லாம் காலையில் 8 மணிலேருந்து கியூவில் நின்று டிஃபன் சாப்பிட்டு புறக்க போனோம். அவங்கவுங்க பில் அவங்கவுங்க தான் கொடுப்போம். ஜாயிண்ட்டாக 4 பேரும் போனால் 4 பேர் 4 பில்லாக தான் வாங்குவோம், யாரும் எதுவும் கொடுக்க மாட்டோம். அப்படியே இருந்து வாழ்ந்து இன்றைக்கி எனக்கு ஃபோன் தான் தேவை. வீட்டில் உட்காந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெட்ராஸில் பிஸ்னஸ் பண்ணுறப்ப எனக்கு நிறையா ஊருக்கு என்னை பர்ச்சேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நான் போகிற ஸ்டேட்டு ஒரிசா, அதுபோல் 1-2 ஊர் தான் இருக்கும். மற்றபடி ஃபுட் கிரெயின்ஸ் விளையிற அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் இருந்து சரக்கு வாங்கினது வாங்கியிருக்கேன். பெங்களூர் வர்றப்ப கன்னடம் சுத்தமாக தெரியாது, ஹிந்தி அரைகுறையாக தான் பேசி. இங்கே வந்த பிறகு ஹிந்தி கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம். கன்னடம் அரைகுறையாக பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் பேசி பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு குட் ஹேபிட், பேட் நேம் இன் பப்ளிக். ப்ரைவேட்லி பப்ளிக்லி யாருமே எந்த கெட்ட பேரும் வராமல் எல்லோரும் பண்ணோம். அதில் ஒரு ஆள் அண்ணாச்சியோடைய சொந்தக்காரங்க, அதில் ஒரு ஆள் தாஸ் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். எல்லாருக்கும் இமேஜ் தான். பார்ட்டிகளுக்கிட்டேருந்து எந்த ஃபண்டு மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். எந்த கேரக்டரும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே பாக்கெட்டில் பணம் நிறையா இருந்தாலும் எந்த விதத்துலையும் போக மாட்டோம். அந்த சமயத்தில் விருதுநகர்காரங்க நிறைய பேர் இந்த ஊரில் டால் மேனுஃபேக்சரர்ஸாக இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களை தெரியும், எங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாருமே சாமராஜ்பேட்டை தான். அக்கா ஃபேமிலி கூட அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. எங்களுடைய காமன் ஃப்ரெண்டு, இவங்களோட காமன் ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்று தான். அதுவும் லேடிஸு ரொம்ப ரொம்ப நோன் பீப்புளாக எல்லாம் இருந்தாங்க. எல்லா லேடிஸும் அவ்வளவா எந்த விதமான தப்பு தண்டா போக மாட்டாங்க, எந்த விதமான காசிப் பண்ண மாட்டாங்க. வீட்டில் வேணால் ரூமில் உட்காந்துட்டு அவள் இப்படி இவ இப்படின்னு பேசுவாங்க. பப்ளிக் பிளேஸில் அவளை பற்றியோ இவளை பற்றியோ யாரும் எந்த வித கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆம்பளைங்களும் அதே போல் இருந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒரு இமேஜோடு இருந்துக்கிட்டு இருப்போம். நாமும் என்னுடைய பிஸ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு யாருக்கும் உங்களோட பிஸ்னஸுக்கு தேவைப்படாது.
ஆனால் நம்ம வந்து பப்ளிக் லைஃப்பில் பிஸ்னஸ் இருக்கிறப்ப எப்படி நியாயமாக நேர்மையாக இருக்குங்கிறது நாடார் கம்யூனிட்டியோட ஃபண்டமெண்டல்லே நேர்மையும் நியாயமாக இருக்கிற வாழ்க்கை இருக்குது. அது எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த கொள்ளடிக்கிற எண்ணம், சீட்டிங், பிக்கஸ்ட் சீட்டிங், அந்த சீட்டிங் கிடையாது. பண்ணுவாங்க 100 ரூபா போகிற 180 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. ஆனால் அந்த 180 ரூபா விற்கிறப்ப 150 ரூபா இருக்கிற மார்க்கெட்டில் 180 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க. 130 ரூபா இருக்கிற மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு சண்டை போட்டு வாங்கிடுவாங்க. இவங்களுடைய திறமை அது. 190 ரூபா இருக்கிற மார்க்கெட்டில் 180 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால தான் அந்த ஊரும் நம்மளை போல் பிஸ்னஸ் பீப்புளும் நல்லா டெவலப் பண்ணுங்க. அதே தான் நம்மளும் எல்லா கம்யூனிட்டியும் நம்ம வந்து குவாலிட்டியை கெடுக்காமல், ரேட்டை எக்ஸாஜரேட் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணோம்னா நிறையா ஃபியூச்சர் இருக்குது. ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு 2 பேரை மட்டும் வேலைக்கு வச்சா போதும். நீ அங்கே போ, நீ இங்கே போகணும். ஆனால் he himself going, attending and satisfying his customer. This is our work.